இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் வருதுன்னா, எனக்கு கழுத்துக்கிட்ட லூஸ் வருது. இல்லைன்னா எனக்கு கழுத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட்டிங்லாம் ஷோல்டர்லாம் இறங்கலாம் கரெக்டாக இருக்குது. முன்பக்கம் வந்து எனக்கு லூஸ் வருதுண்ணா, ஃபிட்டிங்கே வரமாட்டேங்குதுண்ணா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விளக்கங்களை சொல்கிறேன். நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஷோல்டர் இறங்குற பிரச்சனை வராது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். அந்த ஃபிட்டிங் வந்துருச்சுன்னா எனக்கு வந்து கழுத்து லூஸ் வருது அந்த மாதிரினா என்னென்ன பிரச்சனைகள்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. நான் சொல்கிறேன் சில விளக்கங்கள். அதெல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிங்கன்னா செம்மையாக வந்துடும். சரிங்களா? அதை நான் சொல்கிறேன் ஒன்றா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ வந்து பாருங்கள், ஆல்ரெடி இப்போ வந்து ப்ளவுஸ் இப்படி இருக்குதுன்னு வச்சுங்களா. இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஃபிட்டிங்கு கரெக்டாக இருக்குது. கழுத்து பாருங்கள் கரெக்டாக வந்து நிற்கிது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், விரல உள்ள உடம்புல இந்த மாதிரி ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து பேக்கில் வந்து எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் வைக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வைக்கலாம், இன்னும் இறக்கி வைக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ வந்து நீங்கள் வந்து இதுக்கு நாட்லாம் போடணுங்கிற அவசியமே கிடையாது. ஷோல்டர் வந்து கரெக்டாக உட்காந்துருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கட்டிங் பண்ணி பண்ணலாம். இதில் என்ன தவறு நடந்திருக்கும் அப்படிங்கிற சொல்கிறேன், சில விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ வந்து பேக்கில் நீங்கள் எவ்வளோ இறக்குனாலும் ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் இருக்குது. இங்கே பாருங்கள், அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு, அதாவது இறக்கமாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து மாதிரியாக இருக்கும். இது 7 இன்ச்சுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் வந்து இது 6.5 7 அந்த மாதிரி தான் வைக்கணும். இது வந்து 6 இன்ச்சு வச்சு தான் கட் பண்ணியிருக்குது. சரிங்களா? அது வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறனால, போட்டு டைட்டாக இருக்கிறனால உங்களுக்கு 7 இன்ச்சு மாதிரி காட்டும். இது 6 இன்ச்சு தான் வரும். மேக்ஸிமம் வந்து இது இவ்வளோ தான் வரணும். இது ரொம்ப நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா, இது இறங்கிச்சுன்னா இந்த இடத்துல ஷோல்டர் இறங்கும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. மேக்ஸிமம் வந்து அதிகமாக இறக்கக்கூடாது. இறக்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரும். ரெண்டாவது வந்து பாருங்கள், இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் வருது. அதாவது ஃபிட்டிங்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஆனால் வந்து கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லூஸ் வருது. இப்படி துணி தூக்குனா லூஸ் வருதுன்னா அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்போ இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்டர் பாயிண்ட் 10 இருக்குது பார்த்தீங்களா. இந்த 10 நீங்கள் வச்சு இந்த ஃபிட்டிங் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா மேலே எவ்வளோ லூஸ் வருதுன்னு பாருங்கள். 1 இன்ச்சு வருது, 1.5 இன்ச்சு வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, சென்டர் பாயிண்ட்டை இங்கே வைக்கணும், மேலே ஏற்றி வைக்கணும். மேலே ஏற்றி வைக்கும்போது அந்த ஃபிட்டிங் வந்து கீழே வந்துடும், கரெக்டாக வரும். இந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, அந்த சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் அவுட் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஷோல்டர் வந்து லூஸாக அந்த மாதிரி வரதுக்கு காரணங்கள். ரெண்டாவது ஆம்கோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக என்ன இருக்கோ அதுதான் இருக்கணும். அதிகமாக வச்சுருந்தீங்கனாலும் என்ன ஆகும், இந்த இடத்துல லூஸ் வரும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இப்படி இறங்கும். சரிங்களா? ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி வருதுங்கிறது அது பார்க்கணும். உங்களுக்கு எந்த மாதிரிலாம் இறங்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். மெயின் வந்து இதுதான். சரிங்களா? இது வந்து மெயினாக ஃபாலோ பண்ணிங்க, உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்குன்னா ஷோல்டர் வந்து இந்த அவங்க வந்து போட்டிருக்கிறாங்க அப்படின்னா சரி, அவங்க சொன்னாலும் சரி, உங்களுக்கு ஆல்ரெடி இதே பிரச்சனையை தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சென்டர் பாயிண்ட்டை கொஞ்சம் மேலே ஏற்றுனீங்கன்னா அவங்க போடும்போது கரெக்டாக வந்து கீழே இறங்கிடும். அதாவது அந்த ஷோல்டர் அந்த லூஸுங்கிறது இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். இந்த மெயின் டாட் பிடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அது வந்து என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சிக்கோங்க. குறைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி இந்த இப்போ யோக் பட்டி இப்படி வருது பார்த்தீங்களா, அது வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வைக்கணும். அதாவது இப்போ இந்த பாருங்க, இங்கே பாருங்க, இப்படி வைக்கிறீங்க வச்சிங்களா, இந்த இடத்துலேருந்து இங்கே பாருங்க, 2 இன்ச்சு அந்த கேப் விட்டு சென்டரை கனெக்ட் பண்ணி தான் மார்க் பண்ணணும். 2 இன்ச்சு இங்கே வருதுன்னு வச்சிங்களா. இப்போ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் 2.5 3 அந்த யோக் பட்டிங்கிறது அந்த சைஸில் தான் வைக்கணும். நீங்கள் அளவுக்கு அதிகமாக வச்சுட்டீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல துணி வந்து லூஸ் வரும். துணி லூஸ் வந்தனாலும் அந்த ஷோல்டர் இறங்குற பிரச்சனை வரும். மெயினாக அது தெரிஞ்சுங்க. அப்புறம் ஃப்ரெண்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு ஆல்ரெடி என்னோட ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவில் நீங்கள் நிறையா பார்க்கலாம். ஃப்ரெண்டில் வந்து 3/4 இன்ச்சு வந்து நான் கட் பண்ணணும்னு சொல்லுவேன். எதுக்கு சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லலாம் நீங்கள் வந்து அகலமாக இறக்கம் வச்சு நீங்கள் கட் பண்ணிடுவீங்க. அப்போ ஃப்ரெண்ட்லேயே அதை வைக்கும்போது என்னாங்கன்னா, இந்த இடத்துல ஃப்ரெண்டில் வந்து கொஞ்சம் லூஸ் வந்துடும். அதனால் அந்த கொஞ்சம் லைட்டாக வந்து ஃப்ரெண்டில் கட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே போடும்போது நல்லா இழுத்து பிடிக்கும். இந்த இடத்துல டைட்டாக கொடுக்கும். அப்போ டைட் பண்ணும்போது என்னாங்கன்னா ஒரு ஷோல்டர் இறங்க விடாது. அதனால தான் அதை வந்து ஃபாலோ பண்ணுறது. அது வந்து ஒரு சிலருக்கு செட் ஆகிடும், ஒரு சிலருக்கு வந்து செட் ஆகாது. அதனால் வந்து நீங்கள் அது செட் ஆகாதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அதாவது ஷோல்டர் இறங்குறவங்களுக்கு அது ஒரு மெத்தடு. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பக்காவாக வந்துடும். இந்த யோக் பட்டியும் பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் வந்து இதே தான் வைக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க. இப்போ வந்து இவங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், உங்களுக்கு பேக்லேயே காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து இங்கே பாருங்கள், கரெக்டாக 15 இன்ச்சு வருதுன்னு வச்சுக்கலாம் ஹைட்டு. இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இப்போ இவங்களோட உடலமைப்பு இப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு சிலருக்கு வந்து மேலே வந்து தூக்கிறதுக்கு அந்த லூஸ் வரதுக்கு காரணங்கள்லாம் இதுவும் ஒரு பிரச்சனை. இப்போ ஹைட் வந்து அளவுக்கு அதிகமாக வச்சுட்டீங்க அப்படின்னாலும் என்ன ஆகுனா, இந்த இப்படி ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன ஆகும், அவங்க ஒரு டைம் போடுவாங்க, போட்டுட்டு கொஞ்சம் அப்படி இப்படி லைட்டாக இதாகும் போது என்ன ஆகுனா இது ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும். ஏன்னா இந்த ஷேப்புங்கிறது அப்படியே மேலே தான் கொண்டு போகும். புரியுதுங்களா? அவங்க புரியுன்னு நினைக்கிறேன். இப்படி மேலே வந்து மடிப்பாக அப்படி வந்து மடிப்பாக மேலே ஏறிடும். அப்போ என்ன ஆகுங்கிட்டா இந்த இடத்துல மடிப்பு வரும். இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஃப்ளீட்டாக பேக்லையும் வரும். ஒரு சிலருக்கு நீங்கள் நிறையா பேருக்கு பார்த்துருக்கலாம். என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, ஆனால் இந்த இடத்துல மடியது நான் சுருப்பு வருதுனால சொல்லுவாங்க. அப்போ வந்து நான் பார்த்து மெலஸ்மெண்ட் வந்து வச்சு பார்க்கும்போது என்னன்னா ஹைட் அதிகமாக இருக்கும். ஹைட் அதிகமாக இருந்தால் இந்த இடத்துல மடிப்பு வரும், பேக்லேயும் இந்த சுருண்டும்.
சரிங்களா. அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக இருந்ததுனால இந்த இடத்துல வந்து மேலே தூக்கிடும். அப்போ ஃப்ரெண்டில் லூஸ் வரும். ஃப்ரெண்டில் லூஸ் வரும்போது என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷோல்டர் இறங்கும். சரிங்களா. இதெல்லாம் தெரிஞ்சுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் ஹைட்டு 14.5 15 அந்த மாதிரி இருந்தால் ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சி நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். நான் சொன்ன மெஷர்மெண்ட் பிரகாரம் எல்லாமே ஒவ்வொன்றா நீங்கள் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ இதில் எடுத்தோடனே நீங்கள் வந்து நான் சொன்னது எல்லாமே பண்ணிடக்கூடாது. அதில் என்ன பண்ணியிருக்கீங்க மெயினாக பார்க்கணும். அந்த சென்டர் பாயிண்ட் கரெக்டாக வருதா, மேலே துணி வருது, எனக்கு ஃபிட்டிங் வந்துருச்சுன்னா லூஸ் வருதுன்னா மெயின் வந்து அதை கரெக்டாக நீங்கள் வந்து மேலே வந்து அந்த சென்டர் பாயிண்ட் மாறி இருக்கும். புரியுதுங்களா. இந்த சென்டருக்கு இந்த இடத்துல ஃபிட்டிங் வந்துருச்சு, இந்த இடத்துல லூஸ் வருதுன்னா அதுதான் மெயின் காரணம். அப்புறம் ஆம் கோல்ட்டை நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு மெயினாக அதையும் பார்த்துங்க. ரெண்டாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து சுருக்கு இருக்கணும். பாருங்க, இந்த இடத்துல லைட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து கையெல்லாம் தூக்க முடியும். இது சுத்தமாகவே நீங்கள் ஃப்ளாட்டாக வச்சு தைக்கவே முடியாது. அப்படி தைச்சிட்டிங்கனாலும் உங்களால் வந்து அவங்க வந்து ப்ளவுஸ்லாம் தூக்க முடியாது. அதாவது கையெல்லாம் தூக்க முடியாது, ரொம்ப இதாகிடும். மெயின் வந்து இந்த இடத்துல தான் லூஸ் வரக்கூடாது. பாருங்க, இந்த இடமும் தான் லூஸ் வரக்கூடாது. இது பொம்மை போட்டுக்கலாம் ஒரு மாதிரியாக இருக்குது. மற்றபடி வந்து ஃபிட்டிங்லாம் கரெக்டாக வந்துடும். பாருங்க, அதே மாதிரி கழுத்து பார்த்தீங்களா, பாருங்க டைட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க போடும்போது கரெக்டாக அந்த மாதிரி டைட் இருந்ததுன்னா இறங்கவே ஷோல்டர் இறங்க பிரச்சனை வராது. ஃபிட்டிங்கிறது கரெக்டாக வரும். இது வந்து பிரின்சஸ் கட்டாக இருந்தாலும் நார்மல் கட்டாக இருந்தாலும் இதே மெத்தட் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். பிரின்சஸ் கட்டுக்காக இப்படி இருக்குது. இதே வந்து யோக் பட்டி வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, நம்ம வளர்ச்சி விட்டோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 2 இன்ச்சு வரும். 2.5 வரும்போது இந்த இடத்துல வந்துடும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2.25 3 அந்த மாதிரி வைக்கலாம். அதாவது ஆளுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த வந்து மாறும். சரிங்களா. இவங்களுக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் ஹைட் வந்து கம்மியை வச்சு பாருங்கள், கரெக்டாக வரும். இது ரொம்ப வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஷேப் இருந்ததுனாவே ரொம்ப கீழே ஒரு சிலருக்கு வந்து பாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்காக இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து சுருண்டுரும், மேலே சுருண்டு மேலே ஏறிடும். அதனால் வந்து மெயினாக வந்து பார்த்துங்க. ஓவராக வந்து ஹைட் வச்சிங்கனாலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும். அந்த லூஸ் அப்படியே மேலே ஏறிடும். புரியுதுங்களா. அப்படியே மேலே ஏறும்போது என்னாங்கன்னா இந்த இடம் வந்து ஃப்ரெண்டில் வந்து லூஸ் வந்துடும். அதை மெயினாக பாருங்கள். நிறைய பேர் வந்து சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அண்ணா எனக்கு ஹைட் வேணான்னு சொல்லுவாங்க. அவங்க ஃபஸ்ட் டைம் போட்டுருவாங்க. அப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறிடும். ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் வருதுன்னா என்னென்ன லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் காரணம். நான் என்னோட அனுபவத்தில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த மாதிரி சொல்லி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நான் சொல்லுவேன் இந்த மாதிரின்னு, நீங்கள் அந்த மாதிரி வச்சு அந்த மாதிரி தான் வரும்னு. நெக்ஸ்ட் நான் ஒரு ப்ளவுஸ் தைச்சி தராங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்க சொன்னாங்கன்னா சரிப்பா அவன் இஷ்டப்படி தைப்பான்னு சொல்லுவாங்க. நான் அதே மாதிரி கரெக்ட் பண்ணி தைச்சி கொடுப்பேன். ஹைட்டு நான் சொன்ன விஷயங்கள்லாம் பண்ணி கரெக்டாக கொடுப்பேன். தம்பி இதே தைச்சிருப்பா அப்படிம்பாங்க. எதுக்கு சொல்ல வரனா ஒவ்வொருட உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் இந்த மாதிரி வரும். நிறைய அனுபவங்கள் வந்து உங்களுக்கு செய்ய தான் வந்து புரியும். இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து செம்மையாக வந்து பக்காவாக வரும். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் சந்தேகங்கள் வந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் வந்து தனியாக உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவாக உங்களுக்கு என்ன விளக்கங்கள் வேணுமோ நான் சொல்கிறேன். அதை பார்த்து புரிஞ்சுங்க. மெயின் வந்து அந்த கேப்புக்கு சொன்னது ஃபாலோ பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. என்னோட வீடியோ ஒரு கட்டிங் வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியறதுலேயே புரிஞ்சிடும். ஒருத்தர் சிலருக்கு ஃபிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது, அதான் வர மாட்டேங்குது, எனக்கு டைட்டாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க கிராஸ் கட்டிங் வந்து மாற்றிங்க. கிராஸ் கட்டிங் போட்டிங்கன்னா ஃபிட்டிங் வந்து செம்மையாக வந்து தெளிவாக வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் நிறைய விஷயத்தை கற்றுக்குங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. புரிஞ்சுக்கிற தன்மையில் நீங்கள் வந்து எது வந்து ஒரு விஷயம் சொன்னாலும் புரிஞ்சுக்குங்க. நீங்கள் வந்து என் சேனலில் இன்னொரு சேனல் மாற்றி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலும் குழப்பமாயிடும். மெயின் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. நீங்கள் எந்த சேனலை ஃபாலோ பண்ணாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியாது, போட்டு குழப்பிக்காதீங்க. என்கிட்ட ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, அதாவது ஸ்கேல் வாங்குறதுக்கு என்ன சென்னையில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஸ்கேல் வந்து என்கிட்ட வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கேட்டாங்க. என்கிட்ட சொன்ன விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ணா இந்த சேனலை இப்படி சொன்னாங்கண்ணா, இதை பண்ணணும்னா, அப்புறம் உங்கள் சேனலை பார்த்தோன்னா இப்படி பண்ணனா இப்படி பண்ணிட்டேன்னா என்னென்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்ன விளக்கங்கள் அது வந்து ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி குழப்பிட்டாங்க. குழப்பி அது ப்ளவுஸே சொதப்பிட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், ஏமா நீ பாதியோட ஏமா வீடியோ பார்க்குற, ஃபுல்லாக என்னோட வீடியோ பாருமா அப்படி சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களே ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அண்ணா உங்கள் வீடியோ சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணனா உங்கள் சேனலை தானே ஃபாலோ பண்ணுறேன் இன்ன வரைக்கும் அப்படி சொல்லிட்டு போனாங்க. மேக்ஸிமம் இது ஒரு 3 வாரம் இருக்கும். அவங்க வந்து சொல்லிட்டு போனாங்க. இது எதுக்கு அவங்க சொல்ல வரேன்னா, ஒரு இதில் பார்த்து என்னென்ன சொல்கிறாங்களோ அவங்ககிட்டயே நீங்கள் சில வழிமுறைகளை கேட்டிங்கன்னா மட்டும் தான் கரெக்டாக வரும். சரிங்களா. எல்லாருமே வந்து ஈஸியாகவே சொல்லி கொடுத்துட மாட்டாங்க. சில ரகசியங்களும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உங்களை வச்சு வலிச்சுட்டு கொண்டு போகணும், உங்கள் இதில் வந்து சீக்கிரமாக பழக விடக்கூடாது அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. நான் வந்து தப்பாக சொல்லலை. அந்த மாதிரி வந்து ஒரு கணக்கு இருக்குது. சரிங்களா. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சீக்கிரமாக கற்றுக்கணும், இவங்களை சீக்கிரமாக பழகிக்கூடணும்னு சொல்லி யாருமே நினைக்க மாட்டாங்க. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. நம்ம சேனலில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் எல்லாமே சொல்லியிருக்கிறேன். எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே கரெக்டாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. நல்லா தான் சொல்லியிருக்கிறாங்க. என்கிட்ட பார்த்தவங்க எல்லாருமே வந்து ஏன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி நேர்லேயே வந்து சொல்லிட்டு போயிடறாங்க, ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதை இதையும் போட்டு குழப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவு உங்களுக்கு கிடைக்காது. எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேளுங்க. என்கிட்ட ஸ்கேல் வாங்கினவங்க வாட்ஸ்அப்பிலோட மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி உங்களுக்கு தனியாகவே நான் வீடியோ போட்டுருவேன். நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, வீடியோ போட்டுருவேன். உங்கள் டைமிங் ஆனாலும் நான் போட்டுருவேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஹைப்புங்கிறது ஒரு லைக் பண்ணிங்கன்னா ஹைப்புங்கிறது
ஒரு ஆப்ஷன் வரும். ஹை பண்ணி விட்டீங்கன்னா நிறைய பேருக்கு போய் சேரும். நிறைய பேர் வந்து பார்த்து பழகிக்குவாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 3 டாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் பிடிக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ வந்து உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கேல் ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. அந்த 3/4 இன்ச்சு 1 இன்ச்சிலே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு 2.5 இன்ச்சுன்னு அதையும் நான் கொடுத்துருப்பேன். எதுக்கு கொடுத்துருப்பேன்னு கேட்டிங்கன்னா, இந்த சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு கம்மியாக இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து இந்த சென்டர் பாயிண்ட் கனெக்ட் பண்ணும்போது அந்த மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா மெயின் டாட் இந்த சின்னதாக இப்போ மார்க் பண்ண பார்த்தீங்கன்னா 1.25 1 இன்ச்சுன்னு அது வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு வரும். ஒரு சிலருக்கு இந்த 2.5 இன்ச்சு வரும். ஒரு சிலருக்கு வந்து 3 இன்ச்சு வரும். அந்த 3 இன்ச்சு 2.5 இன்ச்சு அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். எல்லாமே பக்காவாக தான் செக் பண்ணி தான் பண்ணியிருக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2.5 இன்ச்சு வைக்கிறவங்க 3 இன்ச்சும் 3 இன்ச்சு வைக்கிறவங்க 2.5 இன்ச்சும் அந்த மாதிரி மாற்றி வச்சிங்கனாலும் ஷேப் அவுட்டு பிரச்சனை வரும், ஃபிட்டிங் வராது. எப்படி சொல்கிறதுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபிட்டிங்கே வந்து வேறு மாதிரி ஆகிடும். சரிங்களா? அந்த ஷேப் அவுட்டுங்கிறது கண்டிப்பாக வரும். உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக வர மாதிரி வரும். ஒரு சிலருக்கு வந்து ஷார்ப் வேண்டாம் அப்படின்னா நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்கேலர் ரெடி பண்ணிக்குது. அதை மெயினாக புரிஞ்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இது 3/4 இன்ச்சு தான் வந்து பிடிச்சிருக்கிறோம். குட்டியாக தான் பிடிச்சிருக்கிறோம். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே அதிகமாக வச்சிட்டிங்கனாலும் ஷேப் அவுட் வரும், ஃபிட்டிங் கரெக்டாக வராது. அதே மாதிரி இந்த 3 முனை இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாருங்கள் 3 கார்னர் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கரெக்டாக நம்ம ஸ்கேலை வச்சு தான் நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணிடுவோம். இந்த மாதிரி மார்க் பண்ணணும். இது கொஞ்சம் தள்ளி வந்துருச்சுனாலும் ஃபிட்டிங் வராது. இந்த ஆம்கோல்கிட்ட வருது பார்த்தீங்களா, இதுவும் கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணி தான் செக் பண்ணி தான் நீங்கள் வந்து எதையும் பண்ணணும். அப்போ வந்து கரெக்டாக வந்துடும். தள்ளி வச்சு நீங்கள் அடிச்சிட்டிங்கனாலும் ஷேப் அவுட் வரும், ஃபிட்டிங் வராது. அதை பெஸ்ட்டு புரிஞ்சுங்க. இந்த டாட் பிடிக்கிறதும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து 3/4 இன்ச்சுனா 3/4 இன்ச்சு கரெக்டாக பிடிக்கணும். அதிகமாக பிடிச்சிட்டிங்கனாலும் ஃபிட்டிங் டைட் வந்துடும். லூஸாக பிடிச்சிட்டிங்கனாலும் இந்த இடத்துல ஃப்ரண்டில் வந்து லூஸ் வரும். அந்த லூஸ் வரதுக்கு காரணங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தைக்கிற முறையிலும் கட்டிங் பண்ணுற முறையிலையும் தான் இருக்குது. அதனால தான் வரும். ஃப்ரெண்டில் ஒரு சிலருக்கு லூஸ் வரதுக்கு காரணமும் அதுதான். ஃப்ரெண்டில் வந்து நம்ம 3/4 இன்ச்சு சொன்ன பார்த்தீங்களா, அதை ஃபாலோ பண்ணுங்க. எல்லாம் அந்த 3/4 இன்ச்சு சொல்லியுமே எனக்கு வந்து நான் வெட்டிட்டேன்னா டைட்டாக வருதுண்ணா அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், சைடில் கொஞ்சம் 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சு கட் பண்ணிங்க, கரெக்டாக வந்துடும். இந்த 3/4 இன்ச்சுங்கிறது சைடில் வந்து அந்த 1/2 இன்ச்சாக விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதாவது சுற்றளவில் நீங்கள் வந்து 3/4 இன்ச்சோட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சு வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணினாவே அது வந்து கரெக்டாக வந்துடும். அப்போ நீங்கள் வெட்டும்போது கரெக்டாக வந்துடும். ஃப்ரெண்டில் வந்து உள்ளே வந்துடும். அதாவது இறங்க விடாது சொல்கிறேன். அதை பெஸ்ட்டு புரிஞ்சுங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.